Hello everyone, welcome to Dhami's cooking vlogs. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ என்ன அப்படினா சிம்பிளான ரெசிபில பெர்ஃபெக்ட்டான மட்டன் பிரியாணி எப்படி பண்றதா வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி பண்றதுக்கு 1/2 கிலோ மட்டன் எலும்புலாம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வந்து அரிசி எந்த அளவுக்கு எடுக்கறோமோ அதே அளவுக்கு மட்டன் எடுத்தோம் அப்படினா நமக்கு பிரியாணி நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து 1/2 kg எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம அதுல 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாம் மட்டன் நல்லா சேர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லா பக்கத்துலயும் படுற மாதிரி எல்லாம் பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே நம்ம இத ஒரு 1/2 அன் ஹவருக்கு வச்சிரலாம். இது இருக்கட்டும். நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிரலாம் இப்ப. இப்போ நம்ம மசாலாக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் வந்துட்டு ரொம்ப அதிகமா எடுக்க வேணாம். 10 சின்ன வெங்காயம் போதும். அது கூட ஒரு கையளவுக்கு பூண்டு பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தனியா அரைச்சு சேர்க்க தேவையில்லை. நம்ம அந்த மசாலா கூட அரைச்சு எடுத்துடலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தோல் ரொம்ப நீக்கணும் தேவையில்லை. மண் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் போதும். அது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் காரமாக இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலா பொருளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக ஒரு கையளவு புதினாவும் ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம அதில் பாத்திரம் காஞ்சப்போ நெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய்யில் பண்ண வேணாம் அப்படிங்கிறவங்க எண்ணெயில் கூட பண்ணலாம், இல்லை பாதி பாதியாக கூட பண்ணலாம். நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகட்டும். நம்ம அதுக்கப்புறம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அதில் 2 பிரியாணி இலை பிச்சு பிச்சு சேர்த்துக்கோங்க. அது கூட 3 பட்டை, 4-5 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 3 ஏலக்காய் உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக பொரிக்கட்டும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பொரிஞ்சு. அது கூட நம்ம 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் பிரியாணியில் வந்து வெங்காயத்தோட அந்த வெங்காயம் ப்ரௌனிஷாக ஆகணும். அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா செவந்து வந்துருச்சு. நமக்கு அந்த வெங்காயத்தோட குவான்டிட்டி அப்படியே கம்மியாயிடும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அது கூட நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க, அப்புறம் தக்காளி அது மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் 2 தக்காளி போதும் 1/2 kgக்கு. இது மாதிரி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசியட்டும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சு பிரியாணி மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கோம், அதோட பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டனை ஊற வச்சுருந்த மட்டனை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா மட்டனில் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மசாலா பல்லாம் மட்டன் எல்லா பக்கம் பட்டுருச்சு. இந்த டைமில் நான் மட்டன் வேக வைக்கிறதுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 5 கப் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கிலோ. அதுக்கு 5 கப் தண்ணி ஊற்றணும். அதில் வந்து மட்டன் வேக வைக்கிறக்கா 1 கப் தண்ணி இப்போயே ஊற்றிடலாம். மட்டனுக்கு அதிக தண்ணி தேவையில்லை, ஏன்னா நமக்கு மட்டன்லேருந்து தண்ணி வெளில வரும். அதனால் 1 கப்பே போதும். 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு மட்டன் இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். நம்ம வந்து மட்டன் ஆல்ரெடி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கோம், நமக்கு அதுவே போதும். வேணும்னா தயிர் சேர்த்துக்கோங்க, அது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுடலாம். இப்போ அது கூட நம்ம ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா உள்ளே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்காக நான் 5 விசில் வைக்க போகிறேன். 5 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மட்டன் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. இப்போ நமக்கு பார்க்கும்போது சூப்பராக தெரியுது. மட்டன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கு.
நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் பார்க்கும்போது இது ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு பிரியாணிக்கு தேவையான மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. அடுத்து நம்ம பிரியாணி பண்ணுறதுக்காக அரிசியை உள்ளே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது வந்து 5 கிளாஸ் அளவுக்கு இருக்கும். அது இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சா போதும். நான் இன்றைக்கி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து நீங்கள் எத்தனை கிளாஸ் அரிசி போடுறீங்களோ அத்தனை கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நம்ம அன்றைக்கி 5 கப் அரிசி ஊற்றி எடுத்துருக்கனால 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி 1 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் பேலன்ஸ் 4 கப் தண்ணி மட்டும் இப்போ சேர்த்தா போதும். இப்போ நான் 4 கப் தண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ரொம்ப அரிசியை கிண்டிக்கிட்டே இருக்க வேணாம், நம்மளுக்கு அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டோட்டலாக 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ண வேணாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக இருக்குது. பிரியாணி வாசனை செம்மையாக வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அங்கே அடியெலாம் பிடிக்கலை. நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ரொம்ப கிண்டிங்க அப்படின்னா சாப்பாடு அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். நமக்கு நல்லா பொலன்னு வந்திருக்கு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், ஒட்டவே இல்லை அரிசி. நல்லா பக்குவமாக ரெடி ஆகிருக்கு. மட்டனோடு சேர்ந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. நமக்கு சூப்பரான பர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.